ஈரோட்டில் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த கணவன் ஆவின்ல கிளர்க்கா வேலை பார்க்கிறாரு. மனைவி பிஎட் பட்டதாரி. இவங்களுக்கு மூத்ததா ஒரு ஆண் பிள்ளை இருக்கு. 5-6 வயது இருக்கும் பொழுது இரண்டாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. பிறந்து 2 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு காது கேட்காது, வாய் பேச வராது அப்படிங்கறத இவங்களால புரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்ட அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. இந்த குழந்தைக்கு வாய் பேச வரலப்பா, காதும் கேட்கலப்பா, இதை இனி என்ன பண்ண போற நீ? அது மாடு மேய்க்கவையே, அதை வச்சு அவன் பொழைச்சுக்கட்டும் அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இந்த தாய்க்கு சஜஷன் கொடுத்திருக்காங்க. அத்தனை வார்த்தைகளையும் காதுல போட்டுக்கிட்ட அந்த தாய், இல்ல என் பையன் நல்லா வருவான், அவனை நான் வர வைப்பேன் அப்படிங்கிற அந்த அதீத நம்பிக்கையோட குழந்தைய கூட்டிட்டு கோயம்புத்தூர் போறாங்க. அங்க பல சவால்களை எதிர்கொண்டு இந்த பிள்ளைக்கு பேச்ச வர வச்சிடறாங்க அந்த தாய். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைக்கு எல்லா விஷயங்களையும் கத்துக் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் கத்துக்கிட்ட அந்த குழந்தை 10வதுல நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறாரு. அதே போல 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல 1117 மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வராரு. அவரோட எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் சேரணும் அப்படிங்கறது தான். அவருக்கு கோயம்புத்தூர்லயே ஒரு காலேஜ்ல பிஇ சேரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. போய் சேர்ந்துறாரு. அங்க அந்த பையனுக்கு காது கேட்கல, வாய் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேச வருது. இந்த பையனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன விஷயத்த அவங்க கூட ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சுற்றத்தார்கள் பேச இந்த பையனுக்கு அவங்க பேசிக்கிறது எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தன்னோட படிப்பை இவர் கண்டினியூ பண்ணி முடிக்கிறாரு. மெக்கானிக்கல் படிப்பை படிச்சு முடிச்ச அவருக்கு மிஷினோட பேச விருப்பம் இல்லாம மக்களோட பேசுறதுக்கு விரும்பி பேங்க் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. பேங்க் எக்ஸாம் எழுதுறாரு. ஆனா அவரால் கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எழுதலாம் அப்படின்னு யோசனை வருது. ஒரு சில நண்பர்களிடம் இருந்து கிடைச்ச தைரியத்தை பயன்படுத்தி இவர் யூபிஎஸ்சிக்குள்ள நுழையிறாரு. 2020 எக்ஸாம் எழுதுறாரு. 21 ரிசல்ட் வருது. பாஸ் பண்றாரு. 750வது ரேங்க் எடுக்கிறாரு. அவர் எப்படி பேசுறாரு அப்படின்னு பாத்துட்டு வாங்க. 95 விழுக்காடு இந்த குழந்தையால நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்த செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்னு சொன்ன டாக்டர் ஆச்சரியப்படுறாங்க. எரும மாட்டை மேய்க்க சொல்லு, அதுல இருந்து கிடைக்கிற பாலை வித்து பொழைச்சிக்க சொல்லுன்னு சொன்ன சுற்றத்தாரும் சொந்தக்காரர்களும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. கேரளா பாலக்காட்டில் சப் கலெக்டராக பணிபுரியக்கூடிய டி ரஞ்சித் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வெற்றி படிக்கட்டுகள் ஒவ்வொன்றிலும் உறுதுணையாக நின்று கையை பிடிச்சு உயர இழுத்து கொண்டு அந்த இடத்துல உட்கார வச்சாங்க பாத்தீங்களா? அந்த தாய்க்கு இந்த காணொளி மிகப்பெரியது ஒரு பாராட்டு சமர்ப்பணமா தாங்க இருக்கும். ஒவ்வொரு தாயும் தன்னோட குழந்தைய சாதாரணமா எடுத்துக்காம நம்ம குழந்தைதான் ராஜா அப்படின்னு நினைச்சு அதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுத்தா இந்த ஒரு ரஞ்சித்து மட்டும் இல்லைங்க, உலகத்துல பல ரஞ்சித்துகளை நம்மளால உருவாக்க முடியும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.